ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அன்பில்லம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நெல்லிக்காயை ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. நெல்லிக்காய் பாருங்கள், வேக வச்சு எடுத்த நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் 5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான். 5 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சு அதில் சாறு எடுத்து வச்சுக்கலாங்க. சாறு எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், கடுகு, வெந்தயம், மிளகாத்தூள் இது மட்டும்தாங்க. லெமன் சாறு இது மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நெல்லிக்காயோடு இதை போட்டால் சூப்பரான ஊறுகாய் வரும் பாருங்கள். நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிட்டு, நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றுனா தான் நெல்லிக்காய் கெடாது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சு வந்ததையும் வெந்தயத்தூளையும் மிளகாத்தூள் போடுறோம் பாருங்கள். எண்ணெயில் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் போட்டாச்சுங்க. மிளகாத்தூள் தேவையான இந்த மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா அது தீயக்கூடாதுங்க. தீயறதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் நம்ம கொட்டிடணும். கொட்டி நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணுங்க. நல்லா பெரட்டி விட்டு லெமன் சாறு அது மேலேயே ஊற்றி விட்டுருங்க. வடிகட்டிக்கோங்க. லெமன் சாரை வடிகட்டுறீங்க, அந்த விதை இல்லாத வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத போட்டுக்கோங்க. வேகும் போதே போட்டுருணுங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வேகணும். உப்பு காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாளே கெடாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பெரட்டணும். உங்களுக்கு தெரியுதுங்களா? எப்படி கலர் பாருங்களா சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் இந்த நெல்லிக்காய் நம்ம காசு போட்டு வாங்க தேவையில்லைங்க. பக்கத்தில் இருக்க நிறைய மரங்களில் நெல்லிக்காய் நிறைய கிடைக்கும். சீசன் தான். சீசன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பே இல்லை அப்படின்னா கூட ஒரு அவசரத்தில் நம்ம இந்த ஊறுகாய் போட்டு பெரட்டி நம்ம சூடான சாப்பாட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த கிரேவி பதத்துக்கு வருது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தாங்கன்னா நல்லா வேக வேக அந்த பாருங்கள், அந்த சாறு எப்படி பார்த்தீங்களா நல்லா குழையுது. இன்னும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி டைம் வரும்போது தாங்க நாங்கள் ஆஃப் பண்ணோம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அன்பில்லம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த நெல்லிக்காயே தெரியல. ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் அப்படியே இருந்தது. இப்போ நம்ம கிளற அந்த நெல்லிக்காயே தெரியல பாருங்கள். எவ்வளோ கிரேவி மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறுகாய் பதத்துக்கு வந்துடுது. எனக்கே சொல்லும்போது என் வாயிலையே அந்த எச்சி ஊறுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.